சோ அபி, நீங்க உங்களோட ஐடென்டிட்டி டிஃப்ரெண்ட், யூனிக் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா. ஆனா அதே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவோ சேலஞ்சாவோ இருந்திருக்கா? கண்டிப்பா. சின்ன வயசுல எனக்கு என்னோட மிக்ஸ் ஐடென்டிட்டி கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இப்போ கூட எனக்கு கல்யாணத்துக்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு அவ்வளவா பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் கோயிங் டு வெட்டிங்ஸ். எதனால? நான் வெட்டிங்ஸ்க்கு போகும்போது I was always the odd one out. இந்த ஆப்பிரிக்கன் பையன் யாரு, இல்லாண்டி நான் ஆப்பிரிக்கன், இல்லாண்டி நான் தமிழ் பையன் தான். சோ உங்களுக்கு பாஷை தெரியாதுங்கிறதுக்காக அது சொல்லி இந்த பையனுக்கு புரிய போறது இல்ல அப்படின்னு சில கமெண்ட்ஸ் மேக் பண்றது. பஸ் எடுக்கிறப்ப people have said யார் இந்த கருப்பன், இந்த மாதிரி people have said this kind of thing. And the sad thing it comes from நம்மளோட சமுதாயத்துல இருந்து வரவங்க தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் மேக் பண்ணுவாங்க. So it sometimes is hurting. So after a while I try to see the lighter side of it. So நான் என்ன செய்வேன்னா, சரி அவங்களுக்கு தெரியாது நான் தமிழ் பேசுவேன்னு, ஸோ அவங்க பேசிட்டு போட்டோம். ஸோ பேசுறப்ப நான் என்ன என் போனை எடுத்து, அத்தா நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன் அத்தா, நான் வெளில சாப்பிட்டுட்டு நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் வரேன். தென் அவங்களோட மூஞ்ச பார்க்கணும். அப்படி மாறிடும். So for a while I enjoyed it. வசனத்தை ஆரம்பிக்கிறது வரைக்கும் I enjoyed it. அதுக்கப்புறம் முடியாது. ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆபிக்கு தமிழ் நல்லா தெரியும். நம்ம எந்த கமெண்ட்ஸும் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது.